Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு சிம்பிளான வெஜ் சூப் தான் பண்ண போறோம். அதுவும் 5 நிமிஷத்துல பண்றது. இப்போ இருக்கிற இந்த மழை காலத்துல இந்த சூப் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்க panல ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கறேன். பட்டர் நல்லா கரஞ்ச உடனே ஒரு 6-7 பூண்டை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி இடிச்சு போட்டுக்கோங்க. பட்டர்லயே நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க, நல்ல வாசனையா இருக்கும். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை போடுறேன். நான் பீன்ஸ், கேரட், கோஸ் போடுறேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லேசாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி வச்சிடுறேன். நல்லா கரைச்சாச்சு, இதை தனியாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸும் இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஊற்றிடலாம். இந்த மழை காலத்தில் இதை 5 நிமிஷத்தில் நம்ம இந்த சூப்பை ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த குளிர் காலத்தில் இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்த உடனே ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர்லேயே நல்லா காரம் வந்துடுறதுனால சூப்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.